PropSam.com இந்த சிபிஎஸ்இ ஸ்கோர் லேப் வழங்கும் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைனருக்கு வரவேற்கிறோம். அது PROFSAM.com. இன்னைக்கு நாம யூனிட் 7 ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல இருந்து ஃபேஸோஸை பத்தி ஒரு ஆழமான கலந்துரையாடல் பண்ண போறோம். ஏசி சர்க்கியூட் கணக்குகள்ல வர்ற அந்த பெரிய சைன் வேவ் குழப்பங்கள் எல்லாம் எப்படி ஒரு சுலபமான படம் வரைஞ்சு தீர்க்கலான்னு எக்ஸாமுக்கு தேவையான எந்த ஒரு சின்ன பாயிண்ட்டும் மிஸ் ஆகாம வாழ்க்கை முழுக்க மறக்காத மாதிரி கத்துக்கலாம். ஃபேஸஸா? இந்த டாபிக் மட்டும் எனக்கு எப்போதுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சைன், கொசைன், ட்ரிக்னோமெட்ரின்னு ஒரே குழப்பமா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த ட்ரிக்னோமெட்ரி குழப்பத்தை தூக்கி எறியறதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு மேஜிக் டூல் தான் இந்த ஃபேஸார். சரி, விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. நீங்க கார்ல போகும்போது ரேடியோவை டியூன் பண்றீங்க. காத்துல நூத்துக்கணக்கான எஃப்எம் ஸ்டேஷன் சிக்னல் மிதந்துட்டு இருந்தாலும் எப்படி உங்க ரேடியோ சரியா 98.3 எஃப்எம் மட்டும் பிடிக்குது? ஆமா. மத்த 99 சிக்னலையும் அது எப்படி ரிஜெக்ட் பண்ணுது? அது எப்படி? எல்லா சிக்னலும் கலந்து ஒரு மாதிரி இரைச்சலா கேட்கணுமே தவிர எப்படி ஒரே ஒரு பாட்டு மட்டும் இவ்ளோ தெளிவா கேக்குது? அதுக்கு காரணம் ரெசனன்ஸ். ஆனா அந்த ரெசனன்ஸை அடையறதுக்கு சர்க்கியூட்ல இருக்கிற வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்பை சரியா ஹேண்டில் பண்ணணும். ஃபேஸ் ரிலேஷன்ஷிப், ஓகே. இந்த உறவை கண்ணால பாக்குற மாதிரி வரைஞ்சு காட்டுற ஒரு வரைபடம் தான் ஃபேஸர் டயக்ராம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. நம்ம தெருவுக்கு வர்ற பெரிய ஹை டென்ஷன் லைன்ல இருக்கிற 3 ஃபேஸ் பவரை பேலன்ஸ் பண்றதுக்கு பவர் கிரிட் இன்ஜினியர்ஸ் தினமும் இந்த ஃபேஸர் டயக்ராம்ஸை தான் பயன்படுத்துறாங்க. இது வெறும் டெக்ஸ்ட் புக் தியரி இல்ல. அப்படியா? பவர் கிரிட்டே இத வச்சுதான் மேனேஜ் பண்றாங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்போ முதல்ல இந்த ஃபேஸர்னா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். ஃபேஸருங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. நேரத்துக்கு ஏத்த மாதிரி மேலையும் கீழையும் போயிட்டு வர்ற ஒரு ஏசி சைன் வேவ். ஒரு சுழலும் அம்புக்குறி, அதாவது ஒரு ரொட்டேட்டிங் வெக்டர் மூலமா குறிக்கிற ஒரு முறை. அந்த அம்புக்குறி வட்டமா சுத்திட்டே இருக்கும்போது அதோட நிழல் ஒரு சைன் வேவ் உருவாக்கும். சுழலும் அம்புக்குறி, நிழல். இது இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஒரு பெரிய கோபுரத்து மேல ஒரு சர்ச் லைட் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. அது வட்டமா சுத்திட்டே இருக்கு. ஓகே, ஒரு ரொட்டேட்டிங் சர்ச் லைட். அந்த சர்ச் லைட் பீம் வட்டமா சுத்திட்டே இருக்கும்போது தூரத்துல இருக்கிற ஒரு பெரிய சுவர்ல அதோட வெளிச்சம் எப்படி தெரியும்? மேலையும் கீழையும் போகுமா? ஆமா, நேரா மேல போகும், அப்புறம் கீழே வரும், மறுபடியும் மேல. ஒரு அலை மாதிரி இல்லையா? ஆமா, ஒரு வெர்டிக்கல் லைன்ல மேலையும் கீழையும் போயிட்டு வரும். பெர்ஃபெக்ட். இங்க அந்த வட்டமா சுத்துற சர்ச் லைட் பீம் தான் ஃபேஸர். ஓ, அந்த பீம் தான் ஃபேஸரா? ஆமா, சுவர்ல மேலையும் கீழையும் போற அந்த வெளிச்சத்தின் இயக்கம் தான் நாம அளக்கிற ஏசி வோல்டேஜ் அல்லது கரண்ட். சரி. அந்த சர்ச் லைட் பீமோட நீளம், அதாவது லெங்த் தான் ஏசி சிக்னலோட ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட், ஓகே. அதோட பீக் வேல்யூ. கரெக்ட், அதோட பீக் வேல்யூ. அது சுத்துற வேகம் தான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒமேகா. அப்போ 2 ஏசி சிக்னல்ஸ் இருந்தா 2 சர்ச் லைட் ஒரே நேரத்துல சுத்துற மாதிரியா? சரியா சொன்னீங்க. இப்பதான் அசல் விஷயமே வருது. 2 சர்ச் லைட்டு ஒரே வேகத்துல, அதாவது சேம் ஃப்ரீக்வன்சில சுத்துது. ஆனா ஒன்னு இன்னொன்னு விட கொஞ்சம் முன்னாடி போகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே. சுவர்ல அதோட வெளிச்சங்கள் எப்படி இருக்கும்? ரெண்டும் ஒரே நேரத்துல உச்சத்துக்கு போகாது. ஒன்னு மேல போகும்போது இன்னொன்னு கொஞ்சம் பின்தங்கி வரும். இந்த நேர வித்தியாசம் தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஓ, அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸை கணக்குல போடுறது தானே ரொம்ப கஷ்டம். சைன் ஆஃப் A + சைன் ஆஃப் B ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணணுமே. எக்ஸாக்ட்லி. அந்த கஷ்டமான ட்ரிக்னோமெட்ரியை அவாய்ட் பண்ணத்தான் இந்த ஃபேஸர் வந்தது. எல்சிஆர் சர்க்கியூட் மாதிரி சிக்கலான சர்க்கியூட்ஸ்ல வோல்டேஜ், கரண்ட்னு பல விஷயங்கள் இருக்கும். ஆமா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேஸ்ல இருக்கும். அதேதான். அதை சைன் வேவ் ஈக்குவேஷன்ஸ் வச்சு ஆட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த ரோட்டேட்டிங் ஆரோஸை, அதாவது ஃபேஸஸை சாதாரண வெக்டர் அடிஷன் மாதிரி ஆட் பண்றது ரொம்ப சுலபம். கணக்கை எளிமையாக்கத்தான் இந்த ஃபேஸர் முறையே வந்தது. ஒரு நிமிஷம், நீங்க வெக்டர் அடிஷன்னு சொல்றீங்க. ஆனா வெக்டர்ஸ்க்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு. ஒரு சைன் வேவ்க்கு திசை எங்க இருக்கு? இது வெறும் ஒரு மேத்தமேட்டிக்கல் ட்ரிக்கா, இல்ல இதுக்கு உண்மையிலேயே ஒரு பிசிக்கல் மீனிங் இருக்கா? அருமையான கேள்வி. இது வெறும் ட்ரிக் இல்ல. அந்த வெக்டரோட டைரக்ஷன் அந்த சைன் வேவோட ஃபேஸை குறிக்குது. ஃபேஸை குறிக்குதா? ஆமா, அதாவது அந்த அலை அதோட சுழற்சியில எந்த இடத்துல இருக்குன்னு காட்டுது. சரி, இப்போ என்சிஆர்டி இதை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீங்க அந்த வரியை படிக்கிறீங்களா? படிக்கிறேன். A phasor is a vector which rotates about the origin with angular speed omega
The vertical components of phasors V and I represent the sinusoidally varying quantities V and I. The magnitudes of phasors V and I represent the amplitudes or the peak values Vm and Im of these oscillating quantities. இதுல vertical components of phasors அப்படின்னா என்ன? அதுதான் அந்த searchlight உதாரணத்துல வர்ற நிழலா? 100%. அதுதான் அந்த நிழல். இப்போ இந்த டெஃபினிஷனை நம்ம சர்ச்லைட் உதாரணத்தோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொருத்தி பார்க்கலாம். சரி. ஸ்டெப் 1. ஒரு ஏசி வோல்டேஜை நாம V of t is equal to Vm sin omega t plus 5ன்னு எழுதுறோம். இதுதான் நம்மளோட சைன் வேவ் மூவி. ஓகே, the full movie. ஸ்டெப் 2. இப்போ Vm நீளம் கொண்ட ஒரு வெக்டரை, அதாவது நம்ம சர்ச்லைட் பீமை கற்பனை பண்ணுங்க. அது ஒமேகா வேகத்துல கவுண்டர் கிளாக் வைஸா சுத்துது. ஸ்டெப் 3. எந்த ஒரு நேரத்திலையும் அந்த வெக்டரோட வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன், அதாவது செங்குத்தான நிழலோட நீளம் சரியா Vm sin omega t plus 5 மதிப்பு கொடுக்கும். ஆக அந்த சுழலும் வெக்டர் தான் இந்த சைன் வேவை முழுசா ரெப்ரசன்ட் பண்ணுது. புரியுது. ஸ்டெப் 4. ஆனா நாம கணக்கு போடும்போது அந்த சுத்திட்டே இருக்கிற வெக்டரை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. அதனால t = 0ங்கிற நேரத்துல அந்த வெக்டரை ஒரு போட்டோ எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஃப்ரீஸ் பண்ணிடணுமா? ஆமா, அந்த ஃப்ரோசன் ஸ்னாப்ஷாட் தான் நாம வரைகிற ஃபேஸர் டயக்ராம். ஓ, அது ஒரு ஸ்னாப்ஷாட் தானா? அதேதான். ஸ்டெப் 5. அந்த போட்டோல இருக்கிற வெக்டரோட நீளம், ஆம்ப்ளிடியூட் Vm-ஐயும் அது எக்ஸ் ஆக்சிஸ் கூட உண்டாக்குற ஆங்கிள், அதோட இனிஷியல் ஃபேஸ் ஃபையையும் குறிக்கும். இப்போ 2 சைன் வேவ்களை யோக பண்ணணும்னா அதுக்குரிய 2 ஃப்ரோசன் வெக்டர்ஸை ஹெட் டு டெயில் முறையில யோக பண்ணா போதும். இதுவரைக்கும் எல்லாம் தெளிவா இருக்கும்னு நம்புறேன். இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு profsam.com வழங்குது. அது profsam.com. இப்போ இந்த ஃபேசர் மெத்தட் எவ்வளோ பவர்ஃபுல்னு ஒரு சின்ன கணக்கு மூலமா பார்க்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். V1 of t equal to 10 sin omega t மற்றும் V2 of t equal to 10 sin omega t plus 90 டிகிரின்னு 2 வோல்டேஜ் இருக்கு. இதோட மொத்த வோல்டேஜ் என்ன? ட்ரிகனோமெட்ரி யூஸ் பண்ணா sin A plus sin B ஃபார்முலா போடணும். அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஃபேசர்ல எப்படி போடுறது? ரொம்ப சுலபம். முதல்ல V1க்கு ஃபேசர் வரையலாம். அதோட ஆம்ப்ளிடியூட் 10, ஃபேஸ் 0 டிகிரி. அப்போ x ஆக்சிஸ்ல இருக்குமா? கரெக்ட். 10 யூனிட் நீளமுள்ள ஒரு அம்புக்குறிய எக்ஸ் ஆக்சிஸ் மேல வரையணும். அடுத்து V2க்கு ஃபேசர். அதோட ஆம்ப்ளிடியூடும் 10 தான். ஆனா ஃபேஸ் ப்ளஸ் 90 டிகிரிஸ். ப்ளஸ் 90 டிகிரினா y ஆக்சிஸ்ல மேல் நோக்கியா? ஆமா. 10 யூனிட் நீளமுள்ள இன்னொரு அம்புக்குறிய நேரா y ஆக்சிஸ் மேல மேல் நோக்கி வரையணும். சரி, இப்போ நம்ம கிட்ட x ஆக்சிஸ்ல ஒரு வெக்டர், y ஆக்சிஸ்ல ஒரு வெக்டர் இருக்கு. ரெண்டும் பெர்பெண்டிகுலர். எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த 2 பெர்பெண்டிகுலர் வெக்டர்ஸை ஆட் பண்ணா ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? பைத்தாகரஸ் தியரம் படி ரிசல்டன்ட் வெக்டரோட நீளம் √10² + 10² = 10√2. 10√2, அதாவது 14.14v. ஆமா. ரிசல்டன்ட்டோட ஆங்கிள் tan inverse of 10/10 = tan inverse of 1 = 45 டிகிரி. ஓகே. அப்ப மொத்த வோல்டேஜ் V of t = 14.14 sin of omega t plus 45 டிகிரி. பாத்தீங்களா, 2 ஸ்டெப்ல முடிஞ்சிருச்சு. சிக்கலான ட்ரிக்னாமெட்ரியே தேவையில்லை. ஆமா, இது ரொம்ப சுலபமா இருக்கு. இந்த ஃபேசர் டூல் தான் நம்ம அடுத்து படிக்க போற இண்டக்டர் கெபாசிட்டர் சர்க்யூட்ஸ்ல ஃபேஸ் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப உதவும். ஓகே, இது 2 வோல்டேஜ்க்கு. ஆனா LCR சர்க்யூட்ல ரெசிஸ்டர், இண்டக்டர், கெபாசிட்டர்னு 3 காம்பனன்ட் இருக்குமே, அதுவும் வேற வேற ஃபேஸ்ல இருக்கும். அதை எப்படி கையாள்றது? எக்ஸலன்ட் கொஸ்டின். அங்கதான் இதோட உண்மையான பவர் தெரிய வரும். ரெசிஸ்டர்ல வோல்டேஜும் கரண்ட்டும் ஒரே ஃபேஸ்ல இருக்கும். இன் ஃபேஸ். சரி. இண்டக்டர்ல கரண்ட்டை விட வோல்டேஜ் 90 டிகிரி முன்னாடி போகும். கெபாசிட்டர்ல கரண்ட்டை விட வோல்டேஜ் 90 டிகிரி பின்தங்கி வரும். லீட் அண்ட் லேக். ஆமா. இந்த 3 ஆப்போசிங் எஃபெக்ட்ஸையும் ஒரே படத்துல 3 வெக்டர்ஸா வரைஞ்சு எது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இம்பீடன்ஸ் டயக்ராம்க்கு அடிப்படை. சரி, இதுல மாணவர்கள் செய்யற சில பொதுவான தவறுகள் இருக்கு. அதை சரி செஞ்சுக்கிட்டா எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் நிச்சயம். என்னென்ன தவறுகள்? தவறு 1, ஃபேஸாரும் சைன் வேவும் ஒண்ணுதான், சும்மா வேற மாதிரி வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறது. ஆனா அது அப்படிதானே தெரியுது. ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் உடையது தானே? சம்பந்தம் இருக்கு, ஆனா ரெண்டும் ஒண்ணு இல்ல. சைன் வேவ் ஒரு மூவி மாதிரி. நேரம் போக போக சிக்னல் எப்படி ஏறி இறங்குதுன்னு முழுசா காட்டும். ஃபேஸர் டயக்ராம் ஒரு ஃப்ரோசன் போட்டோ மாதிரி.
அது t=0ல இருக்கிற ஆம்ப்ளிடியூட் மற்றும் ஃபேஸை மட்டும் காட்டுற ஒரு ஸ்னாப்ஷாட். ஓகே, புரிஞ்சுது. சைன் வேவ் ஒரு மூவி, ஃபேஸ டயக்ராம் ஒரு போட்டோ. காட் இட். இதுதான் மாணவர்கள் செய்யற முதல் தவறா? சரியா சொன்னீங்க. அந்த ஒரு போட்டோவை வச்சே நாம முழு மூவியையும் கணிச்சிடலாம். அதுதான் ஃபேஸரோட சக்தி. இப்போ தவறு 2. சொல்லுங்க. ஃபேஸர் டயக்ராம்ல இருக்கிற ஆங்கிள் நேரம் போக போக மாறும்னு நினைக்கிறது. அந்த அம்புக்குறி சுத்துதுன்னு சொன்னதால அந்த ஆங்கிளும் மாறும்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அது ஒரு போட்டோ தானே. அப்போ அதுல இருக்கிற ஆங்கிள் எப்படி மாறும்? இட்ஸ் a photograph, not a video. ப்ரிசைஸ்லி. நாம பயன்படுத்துற ஃபேஸர் டயக்ராம் ஒரு ஸ்டாட்டிக் ஸ்னாப்ஷாட். அதுல இருக்கிற ஆங்கிள் 5 என்பது இனிஷியல் ஃபேஸ். அது ஒருபோதும் மாறாது. மனசுல வச்சுக்கோங்க, the diagram is frozen in time. ஒமேகா வேறையா இருந்தாலும் அத ஒரே ஃபேஸர் டயக்ராம்ல காட்டலான்னு நினைக்கிறது. ஏன் முடியாது? 2 சர்ச் லைட் வேற வேற வேகத்துல சுத்துனா என்ன ஆகும்? என்னாகும்? ஒன்னு வேகமா சுத்தும், இன்னொன்னு மெதுவா சுத்தும். ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஃபேஸ் டிஃபரன்ஸ் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓ, கான்ஸ்டன்டா மாறுமா? ஆமா, அதனால அது ஒரு ஸ்டாட்டிக் போட்டோல பிடிக்கவே முடியாது. ஒரு ஃபேஸர் டயக்ராம் ஒரே ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். இது ரொம்ப முக்கியமான ரூல். சரி, அப்போ ஃபேஸர் டயக்ராம் வரையணும்னா ஃப்ரீக்வன்சி கண்டிப்பா சேமா இருக்கணும். பெர்ஃபெக்ட். இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சில மெமரி ஆங்கர் சொல்றேன். சொல்லுங்க. மிமோனிக், PHASR, ஃபேஸ் ஆங்கிள் ஸ்னாப்ஷாட் ஓவர் ரொட்டேஷன். ஒரு ரொட்டேஷன்ல இருந்து எடுத்த ஃபேஸ் ஆங்கிள் ஸ்னாப்ஷாட்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபேஸ் ஆங்கிள் ஸ்னாப்ஷாட் ஓவர் ரொட்டேஷன். நல்லா இருக்கு. Phases are the X-ray of AC. They show the hidden phase structure. அதாவது ஏசி சர்க்கிட்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஃபேஸ் அமைப்பை எக்ஸ்ரே மாதிரி படம் பிடிச்சு காட்டுது. ஓகே. பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க ஆள்காட்டி விரலை ஒரு அம்புக்குறி மாதிரி வச்சு ஒரு வட்டத்துல சுத்துங்க. அதுதான் ரொட்டேட்டிங் வெக்டர். இப்போ திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்துங்க. நிறுத்திட்டேன். அதுதான் ஃபேஸர் டயக்ராம். தி ஆக்ஷன் இஸ் ரொட்டேட் அண்ட் ஃப்ரீஸ். ரொட்டேட் அண்ட் ஃப்ரீஸ். இது நல்லா இருக்கு. ஈஸியா ஞாபகம் இருக்கும். சரி, இந்த பகுதியோட முடிவுக்கு வந்துட்டோம். எக்ஸாம்க்கு தேவையான 3 முக்கியமான சம்மரி பாயிண்ட்ஸ். சொல்லுங்க. நம்பர் 1, ஃபேசர் என்பது ஒரு சைனசாய்டல் ஏசி சிக்னலை குறிக்கும் ஒரு ரொட்டேட்டிங் வெக்டர். அதன் நீளம் சிக்னலோட ஆம்ப்ளிடியூடையும் அது t=0 இல் எக்ஸ் ஆக்சிஸுடன் உருவாக்கும் கோணம் சிக்னலோட இனிஷியல் ஃபேஸையும் குறிக்கும். ஓகே. நம்பர் 2, ஒரு சுழலும் ஃபேஸரோட வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் தான் அந்தந்த நேரத்தில் இருக்கிற ஏசி சிக்னலோட இன்ஸ்டன்டேனியஸ் மதிப்பை கொடுக்கும். ஆனா நாம கணக்குகளுக்கு பயன்படுத்துற ஃபேஸர் டயக்ராம் t=0ல் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டாட்டிக் ஸ்னாப்ஷாட் மட்டுமே. ஸ்டாட்டிக் ஸ்னாப்ஷாட். சரி. நம்பர் 3, ஃபேஸஸோட மிகப்பெரிய நன்மை என்னன்னா, ஏசி சர்க்கிட்ல உள்ள வெவ்வேறு ஃபேஸ்ல இருக்கும் சிக்னல்ஸ்களை ஆட் செய்ய சிக்கலான ட்ரிக்னாமெட்ரிக்கு பதிலா எளிமையான வெக்டர் எடிஷனை பயன்படுத்தலாம். இது கணக்க சுலபமாக்கி நேரத்தை மிச்சப்படுத்தும். கரெக்ட். 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com-ஐ விசிட் பண்ணுங்க. அத PROFSAM, ரைட்? ஆமா, PROFSAM.com. அடுத்த கான்செப்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.